ஹாய், வணக்கமோய். என் பேர் கிஷோர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதான் ஃபஸ்ட் செமஸ்டரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கோல்ஸ் எல்லாத்தையும் இங்கே ரெக்கார்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ எதுக்காக இந்த வீடியோ பேசிக்காக அப்படின்னு கேட்டால், நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, ஒரு வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நான் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினப்பேன். பட் மிடில் வர 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 மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை நான் மறந்துடுவேன். ஆனால் அந்த இயர் எண்டு அந்த டெட்லைனை ரீச் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம யோசிச்சுக்கிறதே ஞாபகமே வரும். அதனால தான் இந்த மாதிரி இது ஆகிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்த்தா கூட 4 மாதம் கழித்து வந்து இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னியே என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல, அந்த அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இங்கே போஸ்டே பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா செம் 1 முடிஞ்சோடனே இதில் நான் என்ன பண்ணேன், இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேனா இல்லை பண்ணலையா அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டே பண்ணுறேன். என்னோடய கோல்ஸ் என்ன, நான் செம் 1ல் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்ல போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அதில் வந்துட்டு நான் சிலபஸ் எடுத்து பார்க்குறப்போ எனக்கு புதுசாக தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. கேட்கவே புதுசாக இருக்குல்ல. நானும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோலாம் பார்த்தப்போ நம்ம ஒரு 6வது 7வதுலாம் ஜாமெட்ரின்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. அண்ட் எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால நான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணியிருக்கேன். அண்டு இதோட மோட்டிவ் என்னவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம எந்த விஷயத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணுன்னாலும் அதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். அதை டிசைன் பண்ணணுன்னா நான் சும்மா வாயில் சொல்ல முடியாதுல்ல, இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும்ன்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமேட்டிக்காக வரையணும். அதுக்கு வந்து இது பேசிக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு கோல் என்னென்னா, நான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை வந்து இந்த செம் முடியறதுக்குள்ளே நல்லா மாஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, ஈவன் நான் மெக் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ஸோ த்ரூ அவுட் நான் 4 இயர்ஸுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸையும் நான் சைட் பை சைடு வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 60% வந்து நான் மெக்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, ஒரு 40% நான் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஈவன் நான் வந்து மேக்ஸ் சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து இப்போது பைத்தான் வந்து கம்ப்ளீட்டாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நான் ஒன்றும் சும்மாலாம் படிக்காமல் இல்லை, நான் 11th 12th வந்து ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு சிஎஸ் படிக்கிறத விட நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் சிஎஸ்ஸை வந்து நான் காலேஜ் சேர்ந்தோடனே படிக்கலான்னு தள்ளி போட்டிருந்தேன். அண்ட் அது இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ பைத்தானை வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும், அண்ட் அதில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 2வது கோல். மூணாவது கோல் என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து ஒரு ஆப்டிடியூட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 3வது கோல். அண்ட் இது வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு டாப்பிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை 2 வீக்கெண்ட் சேர்த்து ஒரு டாப்பிக்கு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். மொத்தத்தில் ஆப்டிடியூட் வந்து டச்சிலே இருந்துகிட்டு இருக்கணும். அண்ட் இது வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் சைடு நான் போனனாலும் சரி, நான் ஒரு வேளை கேட் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு போனனாலும் சரி, இந்த ஆப்டிடியூட் டச்சிலே இருந்தால் கூட ஒரு சர்டைன் போர்ஷனுக்கு பிடிச்சி படிக்கிறப்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதனால இதையும் நான் செட் பண்ணிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை வந்துட்டு இப்படி வேகாக சொல்லாமல் வீக்கெண்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். First goal is improving English fluency. When it comes to building a hard skill, I have an idea where I'm going to start. But when it comes to improving English fluency, I really don't have any idea where I'm going to start and how I'm going to improve it. I have watched a lot of videos about this topic, this particular topic, how to improve English fluency, but I really don't have any clear idea. So if anyone watching this video have any suggestions or ideas to improve my English fluency, please give any tips in the comment box. It will helpful to me and other students who are currently in my level. And I want to state a point, you don't have to be an English teacher or professor to give any tips. If you think your current level of English is 2 out of 10, you can definitely help a person whose English level is 0 out of 10 or 1 out of 10, right, like me. So please give tips in the comment box. Please help me. அண்ட் இப்போ ஃபைனலாக இதுக்கு முக்கியமான டாபிக் உள்ள வருவோம். இன்ஜினியரிங்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். செமஸ்டர் எக்ஸாம் நடந்தால் ஜிபிஏ சிஜிபிஏலாம் ஒன்று இருக்குல்ல, எனக்கு அப்போல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கூட இன்னும் தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன்.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் எடுத்தோடனே வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு ஒரு ஃபேன்சியான நம்பரை சொல்லிவிட்டு என்னை நானே ப்ரெஷர் போட்டுக்க விரும்பலை. நான் மோஸ்ட்லி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுக்குறேன்னா, அங்கே வந்து எப்படி நடக்குது, எக்ஸாமில் எப்படி நடக்குது அண்ட் அதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கோர் முக்கியம் இல்லைங்கிற சைடுக்கும் நான் போயிடக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோரை செட் பண்ணிவிட்டு அது கீழேயும் போயிட வேண்டாம், அதுக்கு மேலே போகிறன்ட்டு ரொம்பவும் போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை பண்ணாமல் விட்டுற வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீசெண்டான நம்பராக ஒரு 7.5லேருந்து 8 GPAக்குள்ளே வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து 4th கோல். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. ஸோ ஸ்கோரிங் 7.5 to 8 GPAக்குள்ளே என் ரேஞ்சில் வந்து வச்சுருக்கணும் ஜிபிஏவை ஃபஸ்ட் செமஸ்டரில். அண்ட் நெக்ஸ்ட் கோல் என்னன்னா, நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு புக் ரிவ்யூ போடுற சேனலாக தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அண்ட் அதுதான் இப்போ அடுத்த கோலு. நான் வந்து இப்போ இத்தனை விஷயங்கள் பண்ணாலும் என்னோடய ஹாபியை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக மந்த்லி ஒரு புக் அட்லீஸ்ட் படிக்கணும். அப்போ 4 months வந்துட்டு மினிமம் 4 books படிக்கணும். மேக்ஸிமம் எத்தனை புக்ஸ் வேணால் படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த 4 booksோட ரிவ்யூவையும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதான் ஸோ 4 books படிச்சிருக்கணும், மந்த்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் படிச்சிருக்கணும், தினமும் படிக்கணும். அண்ட் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஃபினான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஃபினான்ஸ் ரிலேட்டடான கான்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இதை வந்துட்டு இப்படியே மொட்டையாக சொன்னோம்னா அது நடக்காது, தள்ளி போட்டுருவோம். அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட், ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து ஃபினான்ஸ் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நான் வந்துட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறேன். அது மேபி ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லை அது ஒரு புக்கை ரீட் பண்ணுறதா இருக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஒரு 1 hour ஈவினிங் வந்து நான் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்க போகிறேன். நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும் இல்லையா. இத்தனை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக நான் AAR அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து காண்ட் ஹர்ட் மீ அப்படிங்கிற ஒரு புக்கில் சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து டேவிட் காகின்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறம் மிலிட்ரியில் எக்ஸாக்டாக அந்த ப்ராஜெக்டில் என்ன நடந்துச்சு, அது ஏன் அப்படி நடந்துச்சு, அது இன்னும் எப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஃப்டர் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்களாம். ஸோ இதை வந்துட்டு நானும் வந்துட்டு நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணப்போ நான் ஒரே விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணனாலும் ஒவ்வொரு வாரம் டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்ஸ் இருக்கும். ஒரு வாரம் வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சைடில் இந்த என்ட்ரன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு வாரம் வந்து கிளாஸ் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கும், இன்னொரு வாரம் எதுவுமே இருக்காது, சும்மா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷெடியூலை போட்டு ஒரே விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்காக இந்த AAR அப்படிங்கிறத நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதை இங்கேயும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு 2 hours வந்து எதையுமே வந்துட்டு எடுக்காமல் கம்ப்ளீட்டாக என்னை வந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு நான் எக்ஸாக்டாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் பிளான் பண்ண போகிறேன். இதுதான் AAR. இதை நான் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் பண்ண போகிறேன் இந்த செமஸ்டரில். அண்ட் இவ்வளோ தான் நான் செமஸ்டர் 1க்கு நான் வந்து செட் பண்ண கோல்ஸ். அண்ட் இதை நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லலை. இதெல்லாம் பண்ணுறதுக்கான ரீசன் ரிப்பீட் பண்ணுறதுக்கு இல்லை, இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான். அண்ட் 4 monthsக்கு அப்புறம் வந்துட்டு நான் ஒரு வீடியோ இதுக்கே டெடிக்கேட்டடாக போட்டு இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன ட்ரை பண்ணேன், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்களும் இந்த ஒரு 4 months கேப்பில் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயத்தை வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் 4 monthsக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுறப்போ அதை பண்ணமா பண்ணலையா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அதை படிக்கிறேன். தேங்க்யூ.